50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய அந்த தியாகம், ஒரு தேசிய தலைவனுடைய தூய்மை, ஒழுக்கம், உன்னத லட்சியம், இவை அனைத்துமே ஒன்றுதான். இதற்குள்ளே வேறுபாடு கிடையாது. இன்றைய காலத்திலே போலித்தனங்களும், பொய்த்தனங்களும், கபடத்தனங்களும், சுத்துமாற்றுக்களும், சூழ்ச்சிகளும், நரித்தனங்களும் பெருகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தங்களை பெரியவர்களாக, உத்தமர்களாக காட்டிக் கொண்டு வலம் வருகின்ற அத்தனை பேரையும் மக்கள் ஒன்று திரண்டு எதிர்க்க வேண்டும். வாக்கரசியலுக்காக, உதவிகளுக்காக, ஸ்ரீலங்கா அரசு வீசுகின்ற சலுகைகளுக்காக, ஸ்ரீலங்கா அரசோடு இணைந்து செம்மணி படுகொலை செய்திருக்கக்கூடிய ஒட்டுக்குழுக்கள், குழுக்களோடு இணைந்து நிற்கக்கூடிய நிலையிலே அவர்கள் இந்த போராட்டங்களிலே பங்கு பெற்றுவதற்கு எந்த அருகதையும் இல்லாதவர்கள். ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய அந்த தியாகம், ஒரு தேசிய தலைவனுடைய தூய்மை, ஒழுக்கம், உன்னத லட்சியம், இவை அனைத்துமே ஒன்றுதான். இதற்குள்ளே வேறுபாடு கிடையாது. இதிலே தங்களை தியாகம் செய்திருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்கள் அவ்வப்போது காலத்துக்கு காலம் ஒவ்வொரு இனக்கலவரங்கள் ஊடாகவும், பல்வேறு சம்பவங்கள் ஊடாகவும் படுகொலை செய்யப்பட்டு, துண்டு துண்டுகளாக வெட்டி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட அத்தனை உயிர்களுடைய, ஆத்மாக்களுடைய அந்த வேதனைகளும், துயரங்களும், கதறங்களும், பச்சிளம் குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வயோதிபர்களாக இருக்கட்டும், எந்தவித ஈவிரக்கமும் இல்லாமல் நடைபெற்றிருக்கக்கூடிய அத்தனை அநீதியான செயல்களுக்கும் நிச்சயமாக இயற்கையாலே நீதி நிலைநாட்டப்படும். இதைத்தான் ஆன்மீகம் அடிப்படையிலே எடுத்து கூறுகிறது. யாரெல்லாம் இந்த அநீதியை தங்களுடைய சுயலாபத்துக்காக இழைத்தார்களோ, அந்த அநீதியை இழைத்தவர்களோடு சேர்ந்திருப்பது, கூட்டு சேருவது, அவர்களோடு ஆதரவாக சேர்ந்து நிற்பது என்பது அநீதிக்கு துணை போகின்ற செயற்பாடு. அவர்களுக்கு நீதியை கேட்கின்ற எந்த உரிமையும் கிடையாது. எல்லளவும் அவர்களுக்கு அருகதை கிடையாது. அப்படியானவர்களுடைய போலித்தனங்களையும், அநீதி நடந்த தரப்புகளுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களோடும் சேர்ந்திருந்து அடுத்த நாள் அல்லது அன்று மாலையிலேயே நீதி கேட்கின்ற போராட்டங்களிலும் வந்து அமர்ந்திருந்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற இந்த போலித்தனங்களை, போலியானவர்களை எங்களுடைய உறவுகள் அடையாளம் காண வேண்டும். அவர்களை தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலிருந்து முற்றாக ஒதுக்க வேண்டும். இது நீதிக்கான குரல். எந்த ஒரு தனி மனிதனுக்கு எதிராகவோ, எந்த ஒரு கட்சிக்கு எதிராகவோ, எந்த ஒரு அமைப்புக்கு எதிராகவோ சொல்லப்படுகின்ற விடயம் அல்ல. இன்றைய காலத்திலே போலித்தனங்களும், பொய்த்தனங்களும், கபடத்தனங்களும், சுத்துமாற்றுக்களும், சூழ்ச்சிகளும், நரித்தனங்களும் பெருகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தங்களை பெரியவர்களாக, உத்தமர்களாக காட்டிக் கொண்டு வலம் வருகின்ற அத்தனை பேரையும் மக்கள் ஒன்று திரண்டு எதிர்க்க வேண்டும். அதுதான் உண்மையான நீதியாக இருக்கும். காலையிலே ஒரு போராட்டம் நடைபெறும் பொழுது ஒரு மணி நேரம் வந்து அமர்ந்திருந்து நாங்கள் நீதிக்காக போராடுகிறோம் என்று சொல்லி வாக்கரசியலுக்காக, தேர்தல் அரசியலுக்காக, பதவிகளுக்காக, ஸ்ரீலங்கா அரசு வீசுகின்ற சலுகைகளுக்காக, ஸ்ரீலங்கா அரசோடு இணைந்து செம்மணி படுகொலை செய்திருக்கக்கூடிய ஒட்டுக்குழுக்கள், துரோக குழுக்களோடு இணைந்து நிற்கக்கூடிய நிலையிலே அவர்கள் இந்த போராட்டங்களிலே பங்கு பெற்றுவதற்கு எந்த அருகதையும் இல்லாதவர்கள். யார் ஒருவர் நீதியாக நடக்கின்றாரோ அவரே நீதியை நிலைநாட்டக்கூடிய சக்தியுடையவர், வல்லமையுடையவர். ஆன்மீக தலைவர்களாக, மத தலைவர்களாக நாங்கள் நீதியின்படி நடக்கின்றோம். நாங்கள் தவறு விடுகின்றோம் என்றால் உங்கள் அனைவருக்கும் சுட்டி காட்டக்கூடிய உரிமை இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும், எமது அரசியலிலே இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய இதயத்தை தொட்டு கேட்க வேண்டும். நான் உண்மையிலேயே தமிழினத்துக்காக, நீதிக்காக நான் 24 மணி நேரமும் 7 நாட்களும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அரசியல் பாதையை தெரிவு செய்திருந்தால் அதற்காக உண்மையான அர்ப்பணிப்போடு நான் இருக்கின்றேனா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்க வேண்டும்.
அனைவருக்கும் மறைத்து எந்த செய்தியையும் செய்துவிடலாம், எந்த செயலையும் நடாத்தி விடலாம். ஆனால் இறைவனுக்கு மறைத்து, இயற்கைக்கு மறைத்து, அத்தனை தியாகங்களுக்கும் மறைத்து எந்த செய்தியையும் செய்துவிட முடியாது, எந்த செயலையும் செய்துவிட முடியாது. அந்த மனச்சாட்சி உறுத்தி கொண்டேதான் இருக்கும். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள், எங்களுடைய தாய்மார்கள் எத்தனை காலமாக 2009க்கு பிற்பாடு கடந்த 16 வருடங்களாக தொடர்ச்சியாக வீதியாக அவர்கள் நீதிக்காக போராடி வருகின்றார்கள். என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா, என்னுடைய கணவன் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா, என்னுடைய மகன் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சர்வதேச நீதியை கேட்டு அவர்களுடைய அந்த கண்ணீரும் அந்த துன்பமும் நிச்சயமாக எங்களுக்கு நீதியை பெற்றுத்தரும். அதுதான் இயற்கையும் ஆன்மீகமும் அத்தனை சமயங்களும் காட்டி நிற்கின்ற அடிப்படையாக இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் அணையா விளக்கு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த அணையா விளக்கு என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் மனங்களிலும் ஏற்றப்பட வேண்டும். எங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த இருள், பேராசை, சுயநலம், பதவி ஆசை, அதிகாரம், பணம் உழைக்க வேண்டும் என்கின்ற ஆசை, பெயர் பெற வேண்டும் என்கின்ற ஆசை, புகழ் வர வேண்டும் என்கின்ற ஆசை என்று அகங்காரத்தை மையமாக வைத்து வருகின்ற அத்தனை ஆசைகளுமே அறியாமையிலிருந்து பிறக்கின்றன. அவை அத்தனையுமே இருளைத்தான் குறிக்கின்றன. ஆகவே இந்த விளக்கு என்பது ஒளி வெளிச்சத்தை குறிக்கிறது. இந்த வெளிச்சம் என்பது அனைத்து சமயங்களிலும் அறிவு நிலையை, அன்பை எடுத்து காட்டுகின்ற ஒரு சூழலிலே இந்த வெளிச்சம் எங்கள் மனங்களிலே, எங்கள் இதயங்களிலே பிறக்கட்டும். எப்பொழுது நாங்கள் அனைவரும் நீதியானவர்களாக, உண்மையானவர்களாக, அர்ப்பணிப்பு உடையவர்களாக எங்களை நாங்கள், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் எங்களுடைய ஈழத் தமிழர்களுடைய இறுதி இலட்சியம், இறுதி இலக்கு எட்டப்படும். அதுவரை இறுதி இலட்சியத்தை எட்டுவதற்காக நாங்கள் உழைக்கின்றோம், நாங்கள் தமிழ் தேசியத்தை கடைபிடிக்கின்றோம் என்று போலித்தனமாக சொல்லிக்கொண்டு பொய் அரசியல் செய்கின்ற, வாக்கு அரசியல் செய்கின்ற வேறு சக்திகளாலும் வேறு வல்லரசுகளாலும் வழிநடத்தப்படுகின்ற அத்தனை போலி அரசியல்வாதிகளையும் போலித்தனங்களையும் எங்களுடைய உறவுகள் முற்று முழுதாக ஓரங்கட்ட வேண்டும். அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். அரசியல் என்பது அதி உன்னதமான விடயம். ஒரு நாட்டிலே அரசியலை செய்வது என்பது மன்னனுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும், ஜனநாயக வழியிலே மக்களாலே தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதித்துவ ஆட்சியாக இருக்கட்டும், அது மிகவும் ஒரு உன்னதமான விடயமாக இருக்கிறது. அதை புனிதமாக நாங்கள் கருதி செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் எங்களுக்குரிய ஈழத்தமிழர்களுக்குரிய நீதி என்பது வெகு தொலைவிலே இல்லை. அதையிட்டு நாங்கள் அனைவரும் இந்த நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும். ஒற்றுமை என்கின்ற பெயரிலே ஒற்றுமை வேண்டும், ஒற்றுமை வேண்டும், அனைவரும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையிலே கொள்கை இல்லாதவர்களோடு, நீதியோடு நடக்காதவர்களோடு ஒற்றுமை என்பது சாத்தியமில்லை. கடந்த காலங்களிலே எங்களுடைய உறவுகளை அளித்திருக்கக்கூடியவர்கள், எங்களுடைய இனப்படுகொலை எங்கள் இனத்தின் மீது நடத்தப்பட்ட போது அதற்கு துணை போனவர்கள், அவர்களும் நிச்சயமாக மன்னிக்கப்பட மாட்டார்கள். ஆன்மீக நூல்கள் சொல்கின்றன, ஒரு குற்றத்தை ஒருவன் செய்கின்றானாக இருந்தால் அந்த குற்றத்தை செய்பவன் மட்டுமல்ல, அந்த குற்றத்தை சும்மா பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பவன், அந்த குற்றத்தை செய்வதற்கு துணை போவன், அந்த குற்றத்துக்கு, அந்த குற்றம் இழைக்கப்படுவதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்பவன், அத்தனை பேருமே குற்றவாளிகள் தான். அதிலிருந்து யாருமே தப்பிவிட முடியாது. ஆக அந்த அடிப்படையிலே எங்களுடைய இனத்தினுடைய விடுதலை பயணம் என்பது 100 ஆண்டுகளை நெருங்கக்கூடிய சூழ்நிலையிலே கடந்த 75 வருடங்களாக ஈழத் தமிழர்களாக நீதி கோரி போராடுகின்ற இந்த அடிப்படையிலே எங்களுடைய இலக்கை நோக்கிய பயணத்திலே எங்களுடைய உறவுகள் அனைவரும் ஒருங்கிணைந்து வந்து இணைய வேண்டும். தாயகத்திலே இருக்கின்ற அத்தனை உறவுகளையும் அன்புரிமையோடு நேரே அழைக்கின்றோம். செம்மணிக்கு வாருங்கள், இன்றும் நாளையும் நீங்கள் இங்கே திரண்டு வாருங்கள். உங்களுடைய அந்த திரட்சி என்பது உங்களால் முடிந்த நேரத்தை இந்த போராட்டத்துக்கு ஒதுக்கி நீங்கள் இங்கே
வந்து இதிலே பங்கு பெற்றும் பொழுது நீதியை நிலைநாட்டுகின்ற செயற்பாட்டுக்கு நீங்களும் பங்களிக்கின்றீர்கள் என்று சொல்லி, உண்மையிலேயே நீதியாக இருப்பவர்கள் மட்டும் வாருங்கள், போலித்தனமாக நீதியாக நடக்காதவர்கள் இந்த போராட்டத்திலே வந்து பங்கு பெற்று இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்த வேண்டாம். நீதியின்படி நான் நடக்கின்றேன் என்றால் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கின்றது, உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. உங்களுடைய மனச்சாட்சி தான் உங்களுக்கு நீதிபதி. உங்களுடைய மனச்சாட்சியை தவிர வேறு எவராலும் உங்களை கணித்து விட முடியாது, உங்களை பற்றி எதிர்வு கூற முடியாது. ஆகவே உங்கள் மனச்சாட்சிப்படி நீங்கள் நடப்பதன் ஊடாக இந்த நீதியை நிலைநாட்டுகின்ற விடுதலை பயணத்திலே அத்தனை பேரும் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டு, அந்த அடிப்படையிலே இப்படியான நீதியான எழுச்சி போராட்டங்கள் நடைபெறும் பொழுது, உதாரணமாக இந்த அணையா விளக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் மக்கள் செயல் என்கின்ற இளையோர் அமைப்புகளுடைய ஒரு கூட்டமைப்பால், இளையோர் அமைப்புகள் பல சேர்ந்துதான் இந்த மக்கள் செயல் என்கின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். எந்த கட்சி சார்ந்தோ, எந்த சமயம் சார்ந்தோ, எந்த பிரதேசம் சார்ந்தோ இல்லாமல் நீதிக்கான பயணமாக அந்த மக்கள் செயல் அமைப்பினர் இந்த போராட்டத்தை எடுக்கிறார்கள். ஒரு போராட்டம் எழுச்சி வரும் பொழுது பல பேர் வருவார்கள், இறுதியிலே வருவார்கள், வந்து இணைவார்கள், இணைந்து போராட்டத்தை குழப்புவார்கள். போராட்டத்தை குழப்பியது மட்டுமல்ல, தாங்கள் தான் போராட்டத்தை நடாத்தினோம், தாங்கள் தான் போராட்டத்துக்கு வெற்றி கொண்டாடினோம். இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிய அந்த உரிமையை கோர முடியுமே தவிர, அதன்படி இந்த போராட்டத்தினுடைய ஏற்பாட்டு மக்கள் செயல் அமைப்பு பிரதான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அதன் அந்த முக்கியத்துவத்தை அவர்கள் இதற்காக தங்களை அர்ப்பணித்து செய்கின்ற ஏற்பாடுகளை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும். அதுதான் நீதி. அப்படியான ஒரு அடிப்படையிலே இந்த நீதியுரையிலே நிறைவாக, நீதியை நிதியினாலே பெற்றுக்கொள்ள முடியாது. இன்று நிதி என்பது, பொருளாதாரம் என்பது உலகளாவிய ரீதியிலே பேசப்படுகின்ற ஒரு பேசுபொருள். அந்த அடிப்படையிலே இன்று நீதியானது நிதியினாலே தீர்மானிக்கப்படுகின்ற சூழலும், நீதியானது தங்களுக்கு தேவை இருந்தால் அதற்காக செய்யப்படுகின்ற செயற்பாடுகளாலே தீர்மானிக்கப்படுகின்ற சூழலும் இங்கு காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, எங்களுடைய உறவுகள், தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள், புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள், தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழீழ விடுதலைக்காக அர்ப்பணித்திருக்கின்ற உறவுகள் என்று அனைவரும் உலகளாவிய ரீதியிலே தமிழர்களாக எங்களுடைய இன விடுதலைக்காக, உரிமைகளுக்காக, தேச விடுதலைக்காக ஒன்றிணைந்து பயணிக்கும் பொழுதுதான் நாங்கள் உண்மையான நீதியை பெறுவோம். அந்த நீதிக்கு நாங்கள் தலை சாய்க்க முடியும் என்று சொல்லி, இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு இந்த மக்கள் செயல் ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி பாராட்டி என்னுடைய நீதி உரையை நிறைவு செய்கின்றேன்.